இப்போ இந்த நாடுகளை பொருளாதாரத்தை பொறுத்தவரையிலும் இந்தியா போன்ற நாடுகளிலிருந்து பணிபுரிவதற்காக வந்த அந்த தொழிலாளர்கள் உழைப்பாளிகளோட எண்ணிக்கை தான் அந்த பொருளாதாரத்தில் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது. இவர்களுக்கு இந்த வங்கி என்ன மாதிரியான திட்டங்களை வச்சிருக்கு, அவர்கள் இந்த வங்கிகளை எப்படி பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி. அது பார்த்தீங்கன்னா இப்போ கல்ஃப்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 மில்லியன் இந்தியர்கள் இருக்கிறார்கள். இப்போ பேங்கிங் வேணுமா, ஆயுள் பாதுகாப்பு வேணுமா, பங்குச்சந்தையில் பணம் போடணுமா, வாங்கணுமா, விற்கணுமா, ஹவுசிங் ப்ராடக்ட் வேணுமா, இது எல்லா வகையான நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் ஒரே இடத்துல கிடைக்கணும்னா எல்லாரும் முயற்சி பண்ணுறாங்க. இப்போ தோஹா பேங்க்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, கிட்டத்தட்ட 7 வருஷமாக எங்களுக்கும் அந்த ஆக்சிஸ் பேங்க்கும் கொலாபரேஷன் இருக்குது. அதே மாதிரி ஸ்டேட் பேங்க் எங்களுக்கும் பணத்தை அனுப்புறதுக்கு கொலாபரேஷன் இருக்குது. இன்சிந்த் பேங்க்கும் இருக்குது, அந்த பேங்க்கும். மற்றபடி மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக இருக்கட்டும், இந்தியன் கம்பெனியோட கொலாபரேட் பண்ணி வெளிநாட்டு வாழ்கிற இந்தியர்களுக்கு அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் கொடுத்துட்ருக்கோம். ஹவுசிங் ப்ராடக்ட் வேணுனாலும் ஹவுசிங் ப்ராடக்ட் கொடுக்குறோம். அவங்கள்ட்ட மாத சம்பளம் எங்களுக்கு வருது, எவ்வளோ பிடிச்சிக்கிட்டு மற்றபடி அனுப்புறதுக்கும் இந்தியாவுக்கு அனுப்புறதுக்கும் உதவி பண்ணுறோம். இது பயனுள்ளதாக இருக்கிறது. 2006 பிரவாசி பாரத் சம்மான்னு அப்போ ஃபினான்ஸ் மினிஸ்டர் சிதம்பரம் அவருக்கு காமிச்சேன்னா எடுத்து ஒரு செயல்திறனாக நானும் ஆக்சிஸ் பேங்க் சேர்மனும் 10 வினாடியில் பணத்தை அனுப்ப முடியும் தோஹா வங்கி மூலமாக அப்படின்னு சொல்லிடும் போது இப்போ கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 20 பில்லியன் ருப்பி அனுப்பிச்சிட்ருக்கேன் இங்கேருந்து. மற்றபடி எல்லா வகையான ப்ராடக்ட்ஸும் இந்தியர்களுக்கு கொடுத்து கொண்டு வருகிறோம். கிளையே இல்லாமல் இவங்களுடைய கிளை மூலமாக, ஆக்சிஸ் பேங்க் கிளை மூலமாகவோ, இந்துசிந்த் மூலமாகவோ, ஸ்டேட் பேங்க் மூலமாகவோ பணத்தை அனுப்புறது மற்ற காரியங்களை செஞ்சு கொண்டு வருகின்றோம். இந்த பல்வேறு திட்டங்களை தாண்டி நீங்கள் சொன்ன மாதிரி அங்கே இருக்கிற இந்தியர்களுக்கு அல்ல தமிழர்களுக்கான அடிப்படை தேவைங்கிறது அவங்க சொந்த ஊருக்கு அவங்க வீட்டுக்கு பணம் அனுப்புறதுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதுவும் அனுப்புறதுங்கிறத தாண்டி உடனடியாக கிடைக்கணும். ஏன்னா பல குடும்பங்கள் அந்த காசு எப்போ வரும்னு ஏங்கி தவிச்சிட்டு இருக்கிற நிலையில் இருக்கிற குடும்பங்கள். இப்போ பணம் கிடைக்கிறது, பத்திரமா கிடைக்கிறது ஒரு விஷயம், அதை தாண்டி உடனே கிடைக்கிறது 2 விஷயம். இதை எப்படி செயல்படுத்த முடியுதுன்னு சொல்லுங்க. அது எதுக்காக வெளிநாட்டில் வேலை பார்க்கணும், அவங்களுக்கு சேமிக்கணும், அந்த சேமித்த பணத்தை ஊருக்கு அனுப்பணும், அதுதான் அவங்களுடைய எண்ணம். அதை நம்ம செயல்திறனாக பண்ணோம்னா எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் 2002 இது உருவாக்கினோம். சொன்ன மாதிரி ஆக்சிஸ் பேங்க் மூலமாக பண்ணுறோம், ஸ்டேட் பேங்க் மூலமாக பண்ணுறோம். எந்த கிளைகள், உள்ளூர் கிளைகளாக இருக்கட்டும், நகரத்து கிளைகளாக இருக்கட்டும், கிராமத்து கிளைகளாக இருக்கட்டும், உடனே பணம் போய் சேர்ந்துருது. அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஆர்டிஜிஎஸ்ன்னு சொல்கிறாங்களே, அந்த சிஸ்டமும் இந்தியாவிலே இருக்குது. இப்போ அதில் எலக்ட்ரானிக் ரெமிட்டன்ஸ், செக்யூர்ட், ஸ்பீட். இப்போ கிட்டத்தட்ட 20லேருந்து 25 பில்லியன் இந்தியன் ருபீஸ் இந்த வருஷம் அனுப்பக்கூடிய வாய்ப்பு இருக்குது எங்களுக்கு. ஆக இது செயல்திறனாக அமுலாக்கப்பட்டது தான் இருக்கிறது என்று சொல்லுவேன். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த எலக்ட்ரானிக் டிரான்ஸ்ஃபர்னு சொல்லும்போது இன்னைக்கு ஒட்டுமொத்த வங்கிகளுடைய செயல்பாடுகளே மின்மயமாக்கப்பட்டு விட்டது. ஒரு காலகட்டத்துக்கும் இன்னைக்கு நம்ம பேங்க்குக்கு விசிட் பண்ணுற அவசியங்கிறதே இன்னைக்கு தேவையில்லாத ஒரு சூழல். இதை உங்கள் அனுபவத்தில் இந்த வளர்ச்சி பல்வேறு காலகட்டத்தில் எப்படி வந்ததுங்கிறத பற்றி சொல்லுங்கள். அதாவது எப்படின்னா, நான் சொன்ன மாதிரி சேஞ்சிங் பிஸ்னஸ் ட்ரெண்ட். உலகத்தில் விஞ்ஞானம் மாறி வருகிறது, வியாபாரமும் யுக்திகளும் மாறி வருகின்றது. இந்த மாறி வருகின்ற உலகத்தில் நம்மளை எப்படி நம்ம மாற்றிக்கிறோம்? நுகர்வோர்கள், வாடிக்கையாளர்களும் இப்போ பேங்க்கு போனோன்னா போகிறாங்க, இல்லைன்னா டிஜிட்டல் ஆக்சஸ் டிவைஸ் இருக்குது. எஸ்எம்எஸ் பேங்கிங், வெப் பேங்கிங், மொபைல் பேங்கிங், பேங்க் ஆன் வீல், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, ஸோ எல்லா கன்வீனியன்ஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கு அதை எப்படி கொடுக்க போகிறோம், அவங்களுடைய நேரத்தை நம்ம எப்படி சேமிக்க போகிறோம், அதுதான் முக்கியம். அதனால் விஞ்ஞான ரீதியாக நாம் வளர வேண்டும். வங்கி தொழில் இப்போ கன்வர்ஜென்ஸ்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், கன்வர்ஜென்ஸ் ஆஃப் பேங்கிங் அண்ட் டெக்னாலஜி. எந்த வங்கி அதை செயல்திறனாக அமுலாக்குகின்றதோ அந்த வங்கி தான் சிறந்த வங்கியாக அமைய முடியும். ஏன்னா ஒன்று, வாடிக்கையாளருக்கு உங்களுக்கு வேணும். 2, நீங்கள் அமுலாக்கப்பட்ட பிறகு உங்களுக்கு அதனுடைய அடக்கம், செலவு உங்களுக்கு குறையும். டெக்னாலஜி போக போக காஸ்ட் ரிடக்ஷன் வரும் உங்களுக்கு. ஆக இது எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் தான் உங்களுக்கு சேனல்ஸ் வெளியே
அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணியிருக்கேன். ரிசர்வ் பேங்க்கில் வந்து ரெசிப்ராசிட்டினால இந்திய வங்கிகள் அங்கே வரணும்னாங்க. இப்போ வந்து ஐசிஐசிஐ இருக்குது, ஸ்டேட் பேங்க் இருக்குது. கண்டிப்பாக எங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பிரணாப் முகர்ஜி அவர் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆல்சோ மீட் ஹிம் வாஷிங்டனில் போன மாதம். அவர்கிட்டையும் ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கேன். ரிசர்வ் பேங்க்டையும் நான் அப்ரோச் பண்ணிட்டுருக்கேன். அப்ளிகேஷனே ரீசப்மிட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. அதன் மூலமாக பல திட்டங்களை கொண்டு வர முடியும். என்ன மாதிரி? அதாவது இப்போ வந்து கல்ஃப் ஸ்டேட்ஸ்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், செல்லம் கொழித்த நாடுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சாவரின் ஃபண்ட்ஸ்னு இந்த இன்வெஸ்டபிள் சர்ப்ளஸ், இந்த ஆயில் மணி, கச்சா எண்ணெய் மணி இருப்பாருங்க, அதெல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணி டைவர்சிஃபிகேஷனுக்காக என்ன பண்ணுறாங்க, பல நாடுகளில் போடுறாங்க. இந்தியாவுக்குன்னு $5 பில்லியன் ஒதுக்கியிருக்காங்க. ஒரு கத்தர் நாட்டு வங்கி இங்கே இருக்குன்னா, எங்கள் வங்கி இங்கே இருக்கிறதுனால இன்வெஸ்ட்மெண்ட்டை எங்கள் மூலமாக சேனலைஸ் பண்ணி ஒரு இந்தியன் என்ற முறையிலே, அதே சமயம் கத்தர் வங்கியை நிர்வாகிக்கின்ற ஒரு நல்ல நிர்வாகி என்ற பொறுப்பிலே இருந்து சரியான திட்டங்களை, சரியான முதலீட்டை நாம் செய்ய முடியும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதே மாதிரி ஒரு அயல்நாட்டிலிருந்து நம்ம நாட்டை பார்க்கிறவருங்கிற முறையில் இங்கு நடந்து வருகிற பொருளாதார வளர்ச்சி, பொருளாதார மாற்றங்கள், பல்வேறு சூழல், இது உலகமாக மக்களுக்கு ஏற்பட்டு வருகிற இந்தியா அப்படிங்கிறத அங்கேருந்து எப்படி பார்க்குறீங்க? மிகச்சிறந்த கேள்வியாக இது அமையும். எப்படின்னா, இந்த நூற்றாண்டு இந்தியர்களுக்குத்தான் சொந்தம் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் எனக்கு கிடையாது. இதை ஏதோ நம்ம இந்தியங்கிறதுனால சொல்கிறதில்ல. பார்த்தீங்கன்னா டெமோக்ராஃபிக் ஸ்ட்ரக்சரை பார்த்துங்க. 50-55% விழுக்காடு 30க்கு கீழ்ப்பட்ட இளைஞர்கள், படித்த ஆங்கிலம் பேசக்கூடிய இளைஞர்கள். ரெண்டாவது, இப்போ தான் நம்ம வந்து பர்ச்சேசிங் பவர் என்னங்கிறத வந்து உலகுக்கு காமிக்கிறோம். 37% ஆஃப் தி ஜிடிபி வந்து சேவிங்ஸ் இப்போ செலவழிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. குளோபல் மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா 20% வேர்ல்டு இம்போர்ட்டட்னா அமெரிக்கா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஜப்பான் வரும், சைனா வரும், இப்போ ஃப்ரான்ஸ் வரும், அதுக்கடுத்து வந்து இந்தியா இருக்குது. இப்போ 2030 குளோபல் ரேங்கிங்கே பார்த்தீங்கன்னா ஜிடிபி வைஸாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3ஆவது இடத்துல இருப்போம். சைனா முதல்ல இருக்கும், சைனா இப்போ 2ஆவது இடத்துல இருக்குது, ஜப்பானை தாண்டி வந்துருச்சு. நம்மளோட ஃபினான்ஷியல் மார்க்கெட் இஸ் ஹியூஜ். கன்சியூமரிசம், நுகர்வோர் சக்தி இருப்பாருங்க, அது மிகப்பெரிய சக்தி. அது எல்லா நாட்டுக்கும் தேவை. இப்போ இன்க்ரிமெண்டல் ஜிடிபி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், உற்பத்தி வளர்ச்சின்னா வந்து இந்த பிரிக் கண்ட்ரீஸில் தான் இப்போ எமர்ஜிங் மார்க்கெட்னு சொல்கிறாங்களே. அப்படி பார்க்கும்போதும் 2030 3ஆவது இடம், 2050 கண்டிப்பாக இந்தியாவுக்கு தான் முதலிடம். அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. நம்ம பொருளாதார ரீதியாக பார்த்தோன்னா இந்த கிரைசிஸ் எடுத்துங்களேன். 2008 கிரைசிஸ் வந்துச்சு. அன்னிலேருந்து இனி வரைக்கும் ப்ராஃபிட்டபிலிட்டியோ லிக்விடிட்டியோ ஒரு பிரச்சனையும் இல்லை, ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி பிரச்சனை இல்லை. 1969 நம்ம நேஷனலைஸ் பண்ணோம். நம்மளோட விஷன் கரெக்ட், பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் மாடல். கம்யூனிசம் ஹஸ் சேஞ்ச்ட், கேபிட்டலிசம் இஸ் சேஞ்சிங் இட்ஸ் ஃபார்ம் அண்ட் சப்ஸ்டன்ஸ். மிக்ஸ்டு எக்கானமி ஹஸ் ஒர்க். நம்மளுடைய அந்த மாடல் ஒர்க் அவுட் ஆகுது. 1997 கரன்சி கிரைசிஸில் நமக்கு ஒன்றும் ஆகலை. 2000 அட்டம் பாம் ப்ரொடியூஸ் பண்ணும்போது, அமெரிக்கன் சாங்ஷன் பண்ணும்போதும் ஒரு இம்பாக்டும் இல்லை. 2001 போஸ்ட் செப்டம்பர் 11 ஒன்றும் ஆகலை. இப்போ இந்த கிரைசிஸ், இதெல்லாம் டெஸ்டிமனி. 1992 தொடர்ந்து நம்மளுடைய வளர்ச்சி விகிதம் நல்ல முறையில் செழிப்பாக இருக்குது. ஃபிஸ்கல் டெபிசிட் மட்டும் அதிகமாக இருக்குது. ஃபிஸ்கல் கன்சாலிடேஷன் தேவை. இன்ஃப்ளேஷனை, பணவீக்கத்தை வந்து குறைக்கணும். இதை மட்டும் முயற்சி பண்ணோன்னா, அதே சமயம் க்ரீன் டெக்னாலஜி கொண்டு வரணும், க்ரீன் பேங்கிங் கொண்டு வரணும். எக்கனாமிக்ஸ் இஸ் ஒன் ஆஸ்பெக்ட். ஈகோனாமிக்ஸ், கன்வர்ஜென்ஸ் ஆஃப் எக்காலஜி எப்படி நான் செய்ய முடியும் சொல்லுங்கள். அல்டர்னேட்ஸ் இருக்குது உங்களுக்கு. சோலாராக இருக்கட்டும், விண்டாக இருக்கட்டும், பயோமாஸாக இருக்கட்டும், அகெயின் பயோஃபியூலாக இருக்கட்டும், இதெல்லாம் பண்ணி ஆகணும். பார்த்திங்கன்னா உலகத்தில் இப்போ 15 டாப் பொல்யூட்டட் சிட்டியில் 3 சிட்டி இருக்குது நமக்கு இங்கே இந்தியாவில். அதை நம்ம மாற்றணும். டிஃபாரஸ்டேஷன் நடக்குது, ஃபாரஸ்ட் லேண்ட்ஸ் ஆர் டெஸ்ட்ராய்ட், அதை நம்ம குறைக்கணும். ஆக பல நிர்வாக செயல்பாடுகள் நமக்கு தேவை. இந்த க்ரீன் சைடில் க்ரீன் மிஷன் வேணும். அதை கொண்டு வந்துட்டோன்னா, அதுதான் இப்போ நாங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறோம். க்ரீன் பேங்கிங், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். அப்போ வேணுன்னா நமக்கு வந்து அல்டர்னேட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும், அதை வந்து நம்ம ப்ரமோட் பண்ணணும். ஆயில் அண்ட் கேஸ் இதுக்கு வேணும். அதே சமயத்தில் நமக்கு க்ரீன் மிஷனும் ஆல்சோ ரிக்வயர்ட். அதை பண்ணோன்னு வச்சுங்களேன், நம்மளுடைய ஜேர்னி வந்து சஸ்டைனபிளாக இருக்கும், சரிசமமாக இருக்கும், சீராக இருக்கும், செம்பட இருக்கும். அதுதான் நமக்கு தேவை. ஆக இந்த நூற்றாண்டு இந்தியர்களுக்கு அமைச்சு வந்தவங்கிறதுல நம்மை விட நம்முடைய சந்ததியர்கள் வருங்காலத்தில் நல்லா இருப்பாங்க. நல்ல இந்தியாங்கிற போது இப்போ வந்து எங்கே போனாலும் சரி, 27-28 வருஷத்துக்கு முன்னாடி நான் பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு போய் உலகத்தில் வெளிநாட்டுக்கு போகும்போது ஏற்பட்ட ஒரு மரியாதைக்கு இன்றைக்கி நான் மரியாதை பார்க்கும்போது
என்னுடைய தகுதிக்காக இல்லை, அந்த பாஸ்போர்ட்டுக்கே அவ்வளோ மதிப்பு இருக்குது. அந்த அளவுக்கு வந்து இந்தியா வந்து உயர்வாக பேசப்படுகின்ற ஒரு நாடு. நேற்று ஒபாமா சொல்லையா, இது எமர்ஜிங் மார்க்கெட், டெவலப்பிங் நேஷன் இஸ் நாட் இந்தியா, இட் இஸ் டெவலப்ட் நேஷன் சொன்னார்ல. வளர்ந்த நாடு தான். நம்மளை பற்றி தெரியல, நம்மளோட சக்தி நமக்கு புரியல, இப்போ தான் புரிய ஆரம்பிச்சிருக்கு உலகத்துக்கு. கண்டிப்பாக தலை சிறந்த நாட்டிலே நாம் பிறந்தோம், அடுத்த ஜென்மத்திலேயும் பிறப்போம் என்று நம்பிக்கையோடு நாம் உறுதி பூள்வோம்.